ஆனா நிறைய 2-3 சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட நிறைய 2-3 விஷயங்கள் கேட்டிருக்காங்க. கண்டினியூவா அது 1 by 1 வீடியோ வந்துகிட்டே இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ போடுறதுனால அந்த வீடியோ கண்டிப்பா வரும். அதுல ஒரு குட்டி பொண்ணு ஸ்வீட் ரெசிபி கேட்டிருக்கா. அவளுக்கு என்ன ஸ்வீட் வேணுங்கிறதையும் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டமா இல்ல வடை ஐட்டமா, வடையிலே நல்ல நமக்கு அப்பங்கள் நிறைய இருக்கு. எந்த வெரைட்டி வேணும்னு சொல்லிட்டு அந்த குட்டி சொல்லிச்சுன்னா நம்ம அந்த இதையுமே நம்ம போடலாம். ஓகே, இப்படிதான். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், ரொம்ப கட்டியானாலும் நல்லா இருக்காது. ஹாய் எல்லாருக்கும் வளமதி சமையல் சார்பா வணக்கம். சரியா, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? எப்பவுமே காம்பினேஷன் சாப்பாடு வெஜிடேரியன் தான் பண்ணிட்டே இருக்கும். ஆமா, இன்னைக்கு நான்வெஜ் சண்டே ஸ்பெஷல். சரியா, இது ஆரோக்கியமா இல்லையான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா வீக்லி ஒன்ஸ் நம்ம மாத்தி சாப்பிடுறதுல நல்ல தப்பு இல்லைங்கிறது என்னோட ஐடியா, மைண்ட் செட். ஓகே, அதுக்காக வேண்டி நான் என்னன்னா பட்டர் வச்சு ஒரு ஃப்ரைட் ரைஸ், அடுத்த வந்து சிக்கனை கழுவி மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். சரி, இப்படி மஞ்சள் பொடி போட்டு நம்ம கழுவும் போது 2-3 பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து எறும்பு வராது. கழுவி வச்சுட்டாலும் எப்படி எறும்பு, வெயில் வரும்போது எறும்பு எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது ஒரு மாதிரி பால் வாடை, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். கழுவுன இடத்துலயும் அடிக்கும், சிக்கன்லயும் அடிக்கும். இந்த ரெண்டுமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அதனாலதான் நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டு மேரினேட் பண்ணி சும்மா கழுவி வச்சிருக்கேன். நீ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா ஃப்ரைட், இதுதான் சுள்ளன் சிக்கன் வச்சு ஒரு கிரேவி. அதாவது டிஃபனுக்கும் எடுத்துலாம், சாப்பாட்டுக்கும் எடுத்த மாதிரி ஒரு கிரேவி. நெய்ச்சோறா இது? நெய்ச்சோர்ல இது வந்து பட்டர் வச்சு செய்ய ஒரு ஹெல்த்தி ரைஸ், 1 pot ரைஸ் மாதிரி ஒரு ஹெல்த்தி ரைஸ். இது வந்து பட்டர் மட்டுமே. பிரியாணி அரிசியா? பிரியாணி அரிசியில தான் செய்யணும். சரி, செய்த மனம் வரும். இந்த பிரியாணி அரிசிக்குன்னு ஒரு மனம் உண்டு இல்ல, அந்த மாதிரி மனம் கிடைக்கும். பிளேவர் டேஸ்ட் வைஸும் வித்தியாசம் நல்ல. அதுக்காண்டி சாதா அரிசியில செய்யக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் கிடையாது. எந்த ரைஸுமே எந்த அரிசியிலுமே செய்துக்கலாம். ஆனா ஒவ்வொன்றுக்கு டேஸ்ட் வித்தியாசப்படும். அதே மாதிரி கமாண்டுக்கு எல்லாமே நான் மேக்ஸிமம் என்னால முடிஞ்ச அளவு ரிப்ளை பண்ணிட்டே தான் இருக்கேன். ஒரு சில கமாண்டுகள் ரிப்ளை பண்ண முடியாம இருக்கும். அது வந்து ஒரு 4-5 நாள் சேர்த்து வச்சு அதுக்கு ரிப்ளை பண்ணணும்னு இருக்கேன். ஏன்னா டெய்லி வீடியோ போடும்போது நம்ம கமாண்டுக்கே ரிப்ளை பண்ணிக்கிட்டு அடுத்தாலதான் ரெசிபி செய்ய வேண்டியதா இருக்கு. அதனால இதுதான் லாஸ்ட். இனிமேல் வரக்கூடிய கமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு அந்த வீக் எண்ட்ல நான் ஃபுல்லா சொல்வேன். அதுல ஒருத்தங்க கேட்டாங்க புளிக்காரிக்கு, எங்க ஊருக்காரங்க சொல்லிடுறேன், புளிக்காரி கீரைத்தண்டு மட்டும் தான் வச்சு செய்ய முடியுமா? இல்ல, இங்கிலீஷ் காய்கறிகள் இல்லாம எல்லா காய்கறியும் செய்யலாம். இங்கிலீஷ் காய்கறினா கேரட், பீன்ஸ், கேபேஜ் இந்த மாதிரி காய்கறி இல்லாம தடியங்காய், வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், என்ன சுண்டைக்காய், அவரைக்காய், நிறைய காய்கறிகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு கேரட், பீன்ஸ், கேபேஜ் இந்த மாதிரி காய்கறில செய்ய முடியாது, செய்ய மாட்டாங்க. பீட்ரூட் இந்த மாதிரி காய்கறில செய்ய மாட்டேன். மற்றபடி எல்லா காய்கறிலுமே நம்ம இந்த புளிக்காரி வைக்கலாம். ஆனா ஒவ்வொன்றுக்கும் தனி சுவையும் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணணும், ஒவ்வொன்னு ஆட் பண்ணக்கூடாது. சரியா, நமக்கு வடமதி சமையல்ல நிறைய புளிக்காரி ரெசிபி வரும். அதையும் சொல்லிடு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கீ ரைஸ், இந்த பட்டர் ரைஸ் ரெடி பண்ணிடுவோமா? நான் வந்து பிரியாணி அரிசி ஒரு அரை மணிக்கூர் ஊற போட்டிருப்பேன். ஏன்னா நல்லா காஞ்ச அரிசியா நம்ம வாங்கினாதான் இந்த நீளமா கிடைக்கும், உடையாது சீக்கிரம், ட்ரை ஆகட்டு. சரி, இதுல வந்து இதுக்கு வந்து இந்த பட்டர் ரைஸ் நான் ஆட் பண்ணது வந்து நல்ல மிளகு இருக்குல்ல, நல்ல மிளகு லைட்டா ஃப்ரை பண்ணி நல்ல மிளகும் வெள்ளைப்பூடும் போட்டு மிக்சியில பொடிச்சு வச்சிருவேன். ஓகே, முதல்ல அதை ஃப்ரை பண்ணிடுவோமா? அலுமினிய பாத்திரங்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா எனக்கு என்னமோ அதுல வறுத்த ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் எதுலையுமே கிடைக்காது. பொரியல்னாலும் சரி வச்சா அதுல வச்ச ஒரு திருப்தி, நல்ல கிறிஸ்பியாவும் அது ஒரு இது அப்படி பழகிட்டு இனி நம்ம மாத்திக்கிடலாம். மாத்த மாட்டேன்ல, மாத்திக்கிடலாம். எப்பவுமே நல்ல மிளகு எல்லாமே நம்ம லைட்டா வறுத்து போட்டுட்டோம்னா பொடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். 2 உலக்கு அரிசி கிட்ட எடுத்திருக்கேன், 2 கப்பு கிட்ட. நான் வந்து அதுக்கு என் ஸ்பூனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட போடுவேன். ஒரு ஸ்பூன் தான் இப்படி இருக்கும். ஏன்னா எவ்வளவுக்கு நம்ம பட்டரை ஆட் பண்ணுவோமா அதுக்கு தகுந்து நம்ம அதுக்குள்ள ஐட்டங்களும் சேர்த்தா ஜீரண சக்தி கிடைக்கும். அதுக்காக பட்டர், இது கூட வெள்ளைப்பூடு, அது 1.5 ஸ்பூன், இது 1.5 ஸ்பூன் மாதிரி எடுத்துருங்க. இது பொடி நாட்டு போடுனால பொடி போடு வச்சு லைட்டா ஃப்ரை பண்ணணும். ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாண்டா.
இது கொஞ்சம் பொரியட்டு, கொஞ்சம் செவக்கல. அந்த டைம்ல நம்ம வந்து சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சிருவோம்னா. சரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்பதான் எடுத்து வச்சேன், அதாவது கட்டி ஆகல. இது இதே மாதிரி வருதா? இது இல்ல இது வந்து சிலிக்கான் ரப்பர் நம்ம வாங்கணும் சேப்பா, மீசோல எல்லாம் இருக்கு. இதுல நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா கட்டியா இருக்கும். அரைச்சிட்டு இதுல நம்ம வச்சிடாது. வெறும் இஞ்சி பூண்டு ஈக்குவலா எடுத்து, கூடுதல் ரெண்டுமே ஈக்குவலா எடுத்து, இது 1/4 கிலோ அது 1/4 கிலோ எடுத்துக்கிட்டோம். எடுத்து நம்ம அரைச்சு வச்சுட்டோம்னா எந்த மசாலா ஐட்டமும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். 1 மாசம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இப்ப நான் வச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். வெத்தலை, உப்பு போதும்னா ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஹீட்ல இது கிடக்கட்டு. இனி அடுத்தால இதுல மஞ்சள் பொடி ஏற்கனவே நம்ம போட்டுருவோம், அதனால லைட்டா ஆட் பண்ணிக்கிடுவோம். சரியா? எரிப்பு தகுந்து வத்தல் பொடி, எல்லாமே சிக்கனுக்கு மட்டும் தகுந்து போட்டுவிடணும். கொத்தமல்லி பொடி, அடுத்தால நல்ல மிளகு பொடி, இது பெருஞ்சீரக பொடி, அடுத்தால கொஞ்சமா தயிரும் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். எவ்வளவு டைம்னாலும் அதை அப்படி மேரினேட் பண்ணி வச்சிடலாம். கறி மசால் பொடி இருந்தா கறி மசால் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் வறுத்து தான் நான் சேர்ப்பேன், அதனால இதுல வந்து பெருஞ்சீரக பொடி மட்டும் ஒரு ஃபிளேவர் இருக்கு. சரியா? இத வந்து நம்ம நல்லா பொடிக்கணும். ரொம்ப நல்லா பொடிக்காண்டா, கொஞ்சம் நார்மலா பொடிச்சா போதும். சரி, அது எப்படி பொடிக்கணும்னு காணிக்கேன். ரொம்ப பிறுபிறுன்னு படக்கூடாது சேப்பா, ரொம்ப நைஸாவும் இருக்க கூடாது. 2 கட்டம் அப்படி பிறுபிறுன்னு வரலன்னு லைட்டா தண்ணி ஊற்றி அரைச்சிடணும். ஏன்னா நம்ம நாக்குல எல்லாம் பட்டா அது ஒரு மாதிரி சாப்பிடும்போது கஷ்டமா இருக்கும். பெரியவங்க சாப்பிடுவாங்க, சின்ன பிள்ளைங்க ரொம்ப வயசானவங்களும் அது சாப்பிட கஷ்டமா இருக்கும். தண்ணி ஊற்றிருக்கனால அது காயிட்டு அந்த டைம்ல நான் பொடிச்சிட்டு அதே மாதிரி இந்த மிக்சி ஜாரை பத்தி கேட்டிருந்து, இது பிரீத்தி மிக்சி தான். ஆனா இதுக்கு கூட இது கிடைக்கல, மீசோல நம்ம வாங்கினது. அது இது செட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இப்படி இருக்கு மனம். இதுதான் இதுக்குள்ள மெயினா ரொம்ப முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு மசாலா ஐட்டம். காட்டனா செய்யறது பட்டர் ஃப்ரீப்பா. அப்ப பட்டர்னால எல்லாரும் பட்டர் கொழுப்பு அப்படி இப்படின்னு நினைப்பாங்கல்ல. அது இல்லாம இது வந்து நம்ம ஒரு ஃபுட் எடுத்தோம்னா நமக்கு வயிற்றுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது, ஜீரணத்துக்கோ எதுக்கோ எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அந்த அளவு நம்ம ஒரு ஃபுட்டை எடுத்துக்கிடணும். அதுக்காக வேண்டிதான் நான் பட்டரை ஆட் பண்ணும்போது பெப்பரும் பூடும் போட்டு ஆட் பண்ணிடுவேன். நான் வந்து 2 கப் எடுத்ததுனால 2 பீஸ் எடுத்திருக்கேன். பட்டர் லைட்டா மெல்ட் ஆனோடனே நான் அரிசியை போட்டுருவேன். சரியா? நான் டக்குன்னு அது கலர் சேஞ்ச் ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பட்டர்லயே மிக்ஸ் பண்ணணும். நான் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி தான் வச்சிருக்கேன். லைட்டா ஒரு 5 நிமிஷம் அதுக்கு லைட்டா ஒரு ஃபிளேவர் வரும். அந்தால என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணக்கூடிய தண்ணி வந்து கண்டிப்பா வெண்ணியா தான் இருக்கணும், பச்சை தண்ணியா இருக்கும். நான் வேற எந்த மசாலா ஐட்டமே நம்ம ஆட் பண்ணல. பட்டரை போட்டோம், அரிசியை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணல, மிக்ஸ் பண்ணி விட்டோம். அந்த பட்டர் அதுக்குள்ள ஃபிளேவர் இறங்குறதுக்காக வேண்டி. தண்ணி 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விடுவோம். தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு போடுவோம். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு
மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மசாலா நம்ம ஆட் பண்ணிட்டு விசில் போட்டு எடுத்துடணும். இங்கே பாருங்க பட்டர் அவ்வளவு மேல வந்துட்டா. ஆமா, இனிமேல் நம்ம என்ன செய்யணும், எப்படி இருக்கும் பாருங்க. கூடுல அவ்வளவு தோலையும் எடுத்து நீக்கிறணும்னா நான் மேக்ஸிமம் தோலோடி போட்டுதான் நான் ரெடி பண்ணுவேன். ஆனா இந்த இது மசாலாக்கு தோல் போடக்கூடாது. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எரிப்பெல்லாம் உப்பு எல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு விசில் வச்சிட வேண்டியது. போதுங்களா? சூப்பு மாதிரி குடிக்கலாம் போல இருக்குது. பட்டர் நல்லா அப்படி இருக்கு மாறு. விசில் வச்சுக்கோங்க. என்னமே மீடியம்ல தான் நம்ம வைக்கணும். இதுல வைப்போம். சிக்கனுக்கு வறுக்கணும். விசில் வந்துன்னா ஒரு 3 விசில் வைக்கணும். இல்லைன்னு உண்டுமான ஒரு 10 to 15 நிமிஷம். உங்க குக்கர் எப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்து நம்ம ரெடி பண்ணிட வேண்டியதுதான். இது சிக்கன் கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணக்கூடிய மசாலா. இதுக்காக வேண்டி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், வத்தல் எல்லாம் போடணும். எரிப்புக்கு தகுந்து வத்தல் போட்டுடணும். சரியா? காரணம் நம்ம ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி, ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். வத்தல் பொடி எவ்வளவு போடுவீங்களோ அதுக்கு ஒரு மடங்கு கூடுதலா போட்டுற வேண்டியதான். உள்ளி, சின்ன உள்ளி ஒரு 10 காணும். அதே மாதிரி பூடு அதே மாதிரி போட்டுறணும். ஆயில் எதுவுமே நம்ம விடல. இனிமேல் தான் எல்லாம் ரெடி பண்ணணும். இதுல ஒரு பூ போட்டுடணும். அடுத்தால மெயினா சேர்க்கக்கூடிய ஐட்டங்கள் கடல் பாசி, ஒரு துண்டு பட்டை, அப்புறம் பெருஞ்சீரகம். லாஸ்ட்ல தான் பெருஞ்சீரகம் எப்பவுமே ஆட் பண்ணணும், கரிஞ்சிரும். அதனால நம்ம இந்த ஜார்லயே அரைக்க போறதுன்னா நல்ல மிளகு இருக்கனால இதுல ஆட் பண்ணல, இல்லைன்னா நல்ல மிளகு ஆட் பண்ணணும். போட்டுட்டு நல்லா வருங்க. எண்ணெய் ஊத்தன்னா ஊத்தி விடலாம். ஒரு ஸ்பூன் போல அரிசி சேர்த்து விடணும். இதுக்கெல்லாம் டேஸ்ட், இந்த கிரேவிக்கு டேஸ்ட் கொடுத்ததே இதுதான், அரிசி. சிம்லே வைப்போம். நான் கரிஞ்சிட கூடாதுல்ல. கூட தேங்காயும் ஒரு ஸ்பூன் போதும், வேண்டாம். போட்டுட்டு இனி அண்டிப்பருப்பு இருக்கலாம், கண்டிப்பா போடணும். கேஷ்யூ நட் எல்லாமே நிறைய கிடையாது. வறுத்துட்டு இதுக்கு கூட பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டா போதும். யாருக்கும் நம்ம பெருஞ்சீரக பொடி போட்டுதான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அதனால ஒரு அரை ஸ்பூன். இதான் இந்த கிரேவிக்குள்ள மசாலா. உள்ளி, வெள்ளைப்பூடு, கேஷ்யூ நட், வத்தல், கொத்தமல்லி, பட்டை, இது கடல் பாசி ஆஃப் பண்ணிட்டேனா, அப்புறம் அந்த பூ, ஏலக்காய், கிராம்பு இதை ஆட் பண்ண கூடாது. நம்ம என்ன செய்யறோம்னா சிக்கனை பொரிச்சு எடுக்கணும். ஒரு விசில் வந்திருக்கு நமக்கு. எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்ல எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் நம்ம ஆட் பண்ணிக்கிடலாம்.
நம்ம இன்னைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிடுவோமா? சிக்கன் பொரிக்கணும். பொரிச்சுட்டு அதுலயே தான் நம்ம எல்லாமே வேஸ்ட் பண்ண போறது இல்ல, ஃப்ரை பண்ணணும். உள்ளி தக்காளி எல்லாம் சரியா? 3 விசில் வந்துட்டு சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் அதெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். அது ரெடி ஆகிட்டு இந்த எண்ணெய் காயட்டு காஞ்ச உடனே நம்ம பிரிஞ்சல போட்டுட்டு சிக்கனை பொரிச்சிட வேண்டியதான். சிக்கனை ரொம்ப கிறிஸ்பியா பொரிக்கணுமான்னு கேட்டா அது வந்து அவங்கவுங்க டேஸ்ட பொறுத்து செய்ய முடியாது. நான் ஒரு 3/4 பங்கு குக் பண்ணேன். ஆஃப் பண்ணிடுவேன். நல்ல மிளகு வெள்ளைப்பூடு நம்ம சதைச்சு வச்சிடலாம். அதுலயே நம்ம போட்டு அரைச்சிடலாம். நான் வேஸ்ட் பண்ணலாம். இது வந்து பொடிக்கணும்னு இல்லை, நம்ம வந்து கிரேவியாவே ரெடி பண்ணலாம். தண்ணி ஊற்றி அரைக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல வரணும். சிக்கன் வந்து ஓவர் குக் ஆயிடுச்சுங்க, ரப்பர் போல் ஆயிடும். அதனால பொரிக்கும் போது கண்டிப்பாக கிட்டே நிக்கணும். 2 நிமிஷத்துல நம்ம எடுத்துடலாம். தண்ணி ஊற்றி நம்ம அரைப்போம். நம்ம இதுல காஷ்மீர் சில்லி எதுவுமே ஆட் பண்ணல. நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி விடணும். இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். நம்ம இதை ஓபன் பண்ணிடுவோம்னா ஓபன் பண்ணிட்டு நானு சூப்பரா சாஃப்டாவும் இருக்கும், உதிரியா இருக்கும். இதை வந்து நான் வேணா ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு மாத்திடுறேன். மாத்தின அப்புறம் பாப்போமா? ஒரு பொடி போட்டு கொஞ்சம் ஆறினோன்னு இத லாஸ்ட் ஒரு வேலை இருக்கு. கேஷ்யூ நட்டு பொரிச்சு போடணும் பட்டர்ல. சரியா? இது ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஒண்ணு போல ஆயிட்டா? நம்ம வந்து நான் வந்து ஒரு பெரிய பல்லாரில ஒரு பல்லாரி பொடிசா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதிலே போட்டுறோம். உங்களுக்கு எவ்வளவு கிரேவி வரணுமோ அதுக்கு தகுந்து நம்ம என்ன செய்யலாம், உள்ளி தக்காளி ஆட் பண்ணணும். நல்லா வசந்துட்டு உப்பு மட்டும் இதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு வசந்த விட்டுருவோம். தக்காளி கட் பண்ணிடுவோமா? நான்ஸ்டிக்ல அதை வச்சு யூஸ் பண்ணாதீங்கன்னு அடுத்த கமாண்ட் வரும். உள்ளி ஒரு அரை பங்கு வசந்தின உடனே நம்ம தக்காளி சேர்த்துறாங்க. நான் இஞ்சி பூண்டு ஒண்ணுமே நான் இதுல போடல. ஏன்னா நம்ம சிக்கன்ல போட்டிருக்கோம்ல.
நட்டு இந்த வருங்க. இது வந்து இதுல கேஷ்யூ நட் வந்து பொரிச்சு போடணும். பட்டர்ல பொரிச்சு போட்டாலும் பரவாயில்ல, சாதா ஏதாவது மனம் இல்லாத எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு பிளேவர் உண்டு வச்சுக்கோ. அந்த எண்ணெய் இல்லாம நம்ம சாதா பாமாயில இருந்தாலும் கூட கொஞ்சோண்டு வறுத்து போட்டுடலாம். ஏன்னா எல்லாமே பட்டரா சேர்க்கீங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்காக அது ஒரு இது. நீர் தக்காளியில உள்ள நீரெல்லாம் தண்ணி எல்லாம் வத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்னா மசாலாவை சேர்க்கணும். அதுக்குதான் அது கொஞ்ச நேரம் வசந்ததுக்கு நம்ம என்ன செய்யணும், விட்டுறணும். வசந்தத்து இது வந்து ரொம்ப பெரிய பேக் ஒண்ணு நம்ம போடல, அளவாதான் நம்ம சேர்த்திருக்கோம். மெல்டாகட்டு பரா நல்ல ஒரு 3/4 பங்கு வசதி ஆயிடுச்சு. இந்த டைம் நம்ம மசாலா சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிடலாம். எல்லாமே ஒரு கலர் தானே வேணும். காஷ்மீரி சில்லி போட்டு நான் இந்த சில்ல தான் வச்சிருக்கேன். பொரிச்சுவோமா? எல்லாமே சேர்த்தே போட்டாச்சு, அண்டியும் கிஸ்மிஸ் பழத்தையும் பொரியட்டு சிம்ல வைக்கேன். ஏன்னா பட்டர் வந்து சீக்கிரம் கருகிரும், அதனால சிம்ல வச்சுட்டேன். மசாலா இந்த டைம்ல உங்களுக்கு தண்ணி எவ்வளவு வேணா அதுக்கு தகுந்த கிரேவிக்கு ஆட் பண்ணிடலாம். சரியா? நான் வந்து பாத்துட்டு உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 கப்பு போல ஊத்திட்டு கொஞ்சம் விட்டோன்னா கலர் மாறிட்டு, சரியா? இதை போட்டு ஊத்திடுவோம். இருக்கட்டு. இது நல்ல ஒரு கொதினா அப்படி கொதிக்கணும். தள கொதிச்சு வரும்போது நம்ம வந்து சிக்கன் போடணும். கொத்தமல்லி கீரை, புதினா எல்லாமே ஆட் பண்ணிட வேண்டியதான். இப்போ மேக்சிமம் இதெல்லாம் பொடிச்சு போட்டுட்டா ஒண்ணும் இல்லை, பிள்ளைங்க எடுத்து வைக்காது. முடிச்சிருவோமா? ஆனியன் ரைத்தாக்கு எப்பவுமே இது மட்டும் லைட்டா உப்பு போடுங்க. உப்பு கொஞ்சம் போட்டுல கொஞ்சம் கூடுதலா காணிக்கும், அதனால லைட்டா போட்டுட்டு ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிக்சியில போட்டு அடிச்சிட கூடாது. நீங்க என்ன செய்யணும்னா சிம்ல வச்சுட்டு இந்த பீஸ் எவ்வளவு என்ன செய்யலாம், போடணும். சிம்ல எதுக்கு வைக்கணும், ஓவர் குக் ஆயிடக்கூடாதுல்ல. இது எல்லாமே அதுல ஜூஸ் ஆகும். வித்தியாசமான மனமா இருக்கு. சிம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்துட்டா கறி ரெடி ஆயிரும். நம்ம ரைத்தா ரெடி பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்சிலாம போட்டு மிக்ஸ் பண்ணாண்டா, நம்ம அது தண்ணி ஆயிரும். எவ்வளவு பெரிய தயிரா இருந்தாலுமே. வெறும் உள்ளி மட்டும்தான் போடணும். நான் பச்சை மிளகாய் எதுவுமே போட மாட்டோம். உள்ளியும் அது ரைத்தா சிலவங்க உள்ளி போடுவாங்க, தக்காளி போடுவாங்க, கொத்தமல்லி. இருக்குது. ஏன்னா
இதுக்கு இது இப்படி வச்சு சாப்பிட்டாதான் டைஜஸ்ட் ஆகும். ம். காம்பினேஷன் சொன்னா அப்படிதான் சாப்பிட முடியும். இப்ப தக்காளி இதெல்லாம் போடும்போது புளிப்புகள் எல்லாம் இறங்கும். ஆமா. இந்த தயிர்ல ஏற்கனவே புளிப்பு சுவை இருக்கும். கடைசி அது நெஞ்ச கரிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால நம்ம வந்து எல்லாமே ஃப்ரூட்ஸ் போடலாம். ம். அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்லைஸா போட்டாதான் இந்த எதலா இருக்கும். ம். லைட்டா கொத்தமல்லி போடுங்க. கொத்தமல்லி கீரை வந்து நம்ம ட்ரை பண்ணி வச்சு பவுடர் பண்ணி வச்சிருக்கோம்ல, இதுவும் போட்டு இதே இதுல வந்து ஒரு பிஞ்ச் அளவு நம்ம என்ன செய்யணும், காயப்பொடி போடணும். ஓஹோ. இப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க என்ன. ம். நீ இடத்துல பப்படம் இருக்கும்ல. ஆமா, அது முக்கியம். கண்டிப்பா நமக்கு என்னன்னா பப்படம் முக்கியம். கொஞ்சம் ஆறுன பிறகு நம்ம இப்படி வச்சாலும் கூட என்ன செய்யாதுன்னா அந்த ரைஸ் உடையாது. ஆமா. புரிஞ்சா? மேலதான் ஆறி இருக்கும், உள்ள வந்து கொஞ்சம் லைட் சூடோடி தான் இருக்கும். ஆனா இந்த ரைஸ் வந்து நல்லா உதிரி உதிரியா வந்துடும். இதெல்லாம் கொஞ்சமா சாப்பிட்டு ஹெவியா இருக்கும். இப்படியே நம்ம பண்ணா போதும். சூப்பரா ஒரு பட்டர் வச்சு செய்யக்கூடிய ஒரு பெப்பர் ரைஸ். சூப்பர். இது பாருங்க, ஆஹா, அடிபொலியா கொதிக்கும். ஐயோ, அந்த ஸ்பூனை தானே போடணும். இப்படிதான் ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ரொம்ப கட்டியானாலும் நல்லா இருக்காது. சொத்த போடுங்கம்மா, சாப்பிடணும். வயிறு பசிக்கு. ஐயோ ஐயோ ஐயோ. இனி நம்ம பப்படம் வறுத்துட்டு பாப்போம். அந்த பிளேட்டிங் பண்ணிடலாம். இங்க பாருங்க ஸ்டீபா, எப்படி இருக்கு பார்த்தா ட்ரை ஆன மாதிரி இருக்கும், ஆனா நல்ல ஒரு சாஃப்டா இருக்கும். சரியா? சூப்பரான ஒரு கிரேவி. யாரு அவங்களே வச்சுட்டு போட்டு ரைத்தா பப்படம் பிளேட் எடுக்கட்டா? எதுவுமே அந்த காலத்துல அவங்க வறுத்து எல்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணதுதான். இப்ப நம்ம டக்குன்னு இன்ஸ்டன்டா ரெடி பண்ண மாதிரிலாம் அந்த காலம் அவங்க இப்படிதான் எல்லா மசாலா ஐட்டங்களும் சேர்த்து சாப்பிட்ட காலங்கள். ஆனா அவங்க நாட்டுக்கோழி அந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடுவாங்க. நீ நம்ம நாட்டுக்கோழி எடுக்கலாம், ஆர்டினரி சிக்கன் தான். கண்டிப்பா இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இவ்வளவு நாள் யாருமே செய்து பார்த்தோம் நல்லா இல்லைங்கிற மாதிரி எல்லாம் வரல. ஆனா நிறைய 2-3 சப்ஸ்கிரைபர் நம்மள்ட்ட நிறைய 2-3 விஷயங்கள் கேட்டிருக்காங்க. கண்டினியூவா அது 1 by 1 வீடியோ வந்துகிட்டே இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ போடுறதுனால அந்த வீடியோ கண்டிப்பா வரும். அதுல ஒரு குட்டி பொண்ணு ஸ்வீட் ரெசிபி கேட்டிருக்கா. அவளுக்கு என்ன ஸ்வீட் வேணுங்கிறதையும் சொல்லணும். ஏன்னா நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டமா இல்ல வடை ஐட்டமா, வடையிலே நல்ல நமக்கு அப்பங்கள் நிறைய இருக்கு. எந்த வெரைட்டி வேணும்னு சொல்லிட்டு அதை குட்டி சொல்லிச்சுன்னா நம்ம அந்த இதையுமே நம்ம போடலாம். ஓகே? இதே போல டிஷ் வேணுமா இல்ல வெஜிடேரியன் டிஷ் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீட்ல சந்திப்போம். பாய்.